சைக்காலஜி ஆஃப் சீரியல் கில்லர். சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயத்தாலோ, இல்ல ஏதோ ஒரு நபராலோ அதிகமா பாதிக்கப்பட்டு, அத வெளியில சொல்ல முடியாம, அப்படியே உள்ளேயே போட்டு பைல பண்ணி ஒரு செர்டன் பீரியடுக்கு மேல அத அ வெளியிலேயே கொண்டு வர முடியாம, அப்படியே உள்ள அந்த ப்ரெஷர்லயே இருந்து வளர்ற குழந்தைங்க தான் வந்து எதிர்காலத்துல பார்த்தீங்கன்னா, அ இந்த மாதிரி அ சைக்கோ கில்லர்ஸ் இல்ல சைக்கோபேத்ஸா மாறுறது. அ இவங்கள நம்ப ஹோமிசைடல், சாடோ அ அ செக்ஷுவல் சைக்கோபேத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அ அவங்களோட அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டிருக்குல்ல, ஏதோ ஒரு சம்பவத்தினாலயோ, இல்ல ஏதோ ஒரு நபர்னாலயோ, அத வந்து வெளியில காமிச்சுக்கிறதுக்காக தி பிஹேவ் இன் சச் அ வே தட் அடுத்தவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கில்லிங்கையோ இல்ல ஏதோ ஒரு ஈவெண்ட்டையோ வந்து குடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லயே வந்து அந்த குழந்தை வளர்ந்துருக்கும். ஆஹ் இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்வாயன்மெண்ட் அந்த குழந்தைக்கு கிடைக்கல. அண்ட் மோர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஃபேமிலில. ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா, அத ஒரு மாதிரியா ஐசோலேட் பண்ணி, அதோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு வந்து, அத வந்து சைக்கோபாத்தா மாத்தியிருக்கும். அ அ மெயினா இது இந்த மாதிரி சைக்கோபாத்தோட சைக்காலஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அ மோர் ஆஃப் ரிவெஞ்ச். ஆ அதால என்ன அ அதோட லைஃப்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியலையோ, அத வந்து இந்த உலகத்துல வந்து மத்தவங்களுக்கு குடுத்து, அதுலருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மோர் ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆ எனக்கு இந்த சமுதாயம் இப்படி பண்ணிடுச்சுல்ல, ஸோ நான் அதுக்கு இத திருப்பி பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் ரிவெஞ்ச். ஆ கன்சைன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா அப்படின்னு பார்த்தா, நோ. ஒரு செர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல கன்சைன்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்காது. அண்ட் கன்சைன்ஸே இல்ல அப்படின்றபோது, நம்ம செய்றது சரியா, தப்பா அப்படின்ற யோசிச்சு பார்க்குற அறிவும் அ கண்டிப்பா இருக்காது. ஸோ தெர் இஸ் நத்திங் பட் அ வாய்ட் இன் தேர் ஹெட். ஆ இத வந்து சினிஸ்டர் பிளாக் ஹோல் அப்படின்னு சைக்காலஜில சொல்லுவோம். ஆ இத எப்படி சரி பண்றது? ஒண்ணு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். மெடிகேஷன். ஏன்னா அடுத்தவங்களோட அன்கன்ட்ரோலபிள் பெயின் பார்த்து அதுல சந்தோஷப்பட்டுக்கிறது தான் நம்ம சைக்கோபேத் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஏதோ ஒரு அஹ், அஹ், ஒரு அவங்களோட டிசைர்ஸை வந்து அடுத்தவங்க மேல புஷ் பண்றது. ஸோ இதையும் நம்ம சைக்கோபேத்திக்கல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்கறதுக்கு they think that they have control but they don't have. ஸோ அந்த அவங்களோட மைண்ட் செட் வந்து நம்மளோட வியூல் ஆஃப் பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆஹ் என்னால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்கீம்ஸ் அண்ட் பிளாக் பேட்டர்ன்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களை சுத்தி யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிவியர் சைக்கியாட்ரிக் மெடிகேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அந்த பிஹேவியர்ஸ் அண்ட் அந்த அன்கன்ட்ரோலபிள் தாட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை வந்து ஒரு அளவுக்கு நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஸோ நான் தான் சிங்கராய உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.